வங்கதேச பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறியதை அடுத்து இடைக்கால அரசை அமைக்க ராணுவம் ஒத்துழைக்கும் என்று ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைந்திருக்கிறார். வசந்தி, வங்கதேசத்தில் நிலவக்கூடிய இந்த அரசியல் சூழல் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். அது குறித்து வங்கதேச ராணுவ தளபதி என்ன தெரிவித்திருக்கிறார் என்பது குறித்தும் சொல்லுங்க. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அப்போது ராஜினாமா செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறார். அந்த நாட்டுடைய ராணுவ தளபதி அவர் தற்போது இடைக்கால அரசு இங்க அமையும் அப்படின்னும், அதுக்கு மக்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும், ராணுவத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கடினமான சூழல்ல பொதுமக்கள் ஒத்துழைப்பு அவசியம் என்பதனால போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு அமைதியான முறைக்கு செல்லுமாறு ராணுவ தளபதி வாசகன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த போராட்டங்கள்ல உயர்ந்தவர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் பரிசீலிக்கப்படும் அப்படி என்றும், இந்த போராட்டத்தில் தொடர்புடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படாது, அமைதியான முறையில அவர்கள் கைவிட வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மேலும் ஹசீனாவுடைய இந்த அதாவது இப்ப இடைக்கால அரசு இப்போ இந்த ராணுவத்துடைய அடுத்த அரசு உருவாக்கும் வரை இடைக்கால அரசாக ராணுவ தலைமையில இந்த ஆட்சி நடக்கும், அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் ஹசீனா தற்போது ராஜினாமா செய்திருக்கும் நிலையில அவர் தற்போது இந்தியாவில் இருந்து லண்டன் செல்ல இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவருடைய பிரதமர் மாளிகையில் இருந்து அவர் தப்பி செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கிறது. தற்போது அவருடைய விமானமானது இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், அவர் இந்தியாவில் இருந்து லண்டன் தப்பி செல்ல இருப்பதாகவும், அவருடைய சகோதரியுடன் அவர் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இன்னும் பல்வேறு இடங்கள்ல சொல்லப்படுது. அவர் திரிபுரா இல்ல கொல்கத்தால தஞ்சம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இன்னும் இருக்க தெரியாத அவருடைய விமானம் கிட்டத்தட்ட இந்தியாவை நோக்கி வந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் இங்கிருந்து லண்டன் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் இன்னும் வெளியாகிறது. ராணுவ தளபதியோடைய இந்த அவருடைய காணொலியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காகவும், இரண்டாவது மக்களுடைய எனவே அவர்கள் அனைவருமே தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு இந்த அமைதியான நிலைக்கு செல்லணும் அப்படின்றதுதான் அவருடைய உரையில அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வசந்தி. இக்கட்டான சூழலில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று வங்கதேச ராணுவ தளபதி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இடைக்கால அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணுவ தளபதி வங்கதேச மக்களுக்கு கோரிக்கைகள் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அங்கு போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய சூழலில், இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழலில், வங்கதேசத்தின் தந்தையாக கருதப்படும் ஷேக் முஜிபுர் ரகுமானின் சிலையை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை, மேலும் அதிக விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், இந்த போராட்டத்தின் தொடக்கம், அதனைத் தொடர்ந்து வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா செய்து இந்தியாவிற்கு தப்பியோட்டம், இந்தியா வழியாக அவர் லண்டன் செல்கிறார் என்றெல்லாம் தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த பதட்டமான சூழல் அங்கு உருவாக காரணம் என்ன? அதன் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சம்பவங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. மோகன்ராஜ், வங்கதேசம் இந்தியாவுடைய நட்பு நாடுகள் மிக முக்கிய நாடு. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த பொழுது, சுதந்திரத்திற்கு முன்பாக பிரிந்த பொழுது, இப்போது இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. வங்கதேசம் பாகிஸ்தானோடு இருந்தது, அது கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. அங்கு பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தை அடிப்படையாக கொண்டு தனி நாடாக பிரிந்திருந்தாலும் கூட உருது பேசுகிறவர்கள், வங்காள மொழி பேசுபவர்கள் என்று இரண்டு மாதிரியான ஒரு பிரிவு இருந்தது. இப்போது இருக்கிற வங்கதேசத்திலே, கிழக்கு பாகிஸ்தானிலே உருது மொழியை திணிக்கிறார்கள், வங்க மொழி பேசுபவர்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு எழுந்த இந்த உள்நாட்டுக்குள் பெரும் ஒரு வன்முறைகள், கலவரங்கள், பல்வேறு இடங்களிலே போராட்டங்களும் வெடித்திருந்த சொல்லி 1971 இது மிகப்பெரிய உள்நாட்டு போராக இருந்தது. அதற்கு
வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிற அந்த அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா பெரும் உதவியை செய்தது. இந்தியாவுடைய பிரதமர் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிற இந்திரா காந்தி நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிழக்கு பாகிஸ்தானுக்கு உதவிகளை செய்து கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக உருவாகுவதற்கு இந்தியா பெரும் துணை புரிந்திருந்தது. இந்த சூழலில் அந்த வங்கதேசத்துக்கான விடுதலை போராட்டத்திலே பங்கேற்றவர்களுடைய குடும்பத்தினருக்கு இட ஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்புகளை இட ஒதுக்கீடு அளிப்பது குறித்து தான் தற்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இருக்கிற மாணவர் அமைப்புகள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வங்கதேசத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியான வங்கதேச தேசியவாத கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய மாணவர் அமைப்புகள் தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது ஆண்ட அவாமி லீக்கினுடைய பிரதமராக தற்பொழுது இருந்த ஷேக் ஹசீனாவுடைய கட்சி இந்த போராட்டத்துக்கு எதிராக இருந்தது. இரண்டு தரப்புக்கும் அங்கு மோதல், வன்முறை எழுகின்ற ஒரு சூழல் இருந்த சூழலில் தான் உள்நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரும் போராட்டம், அரசியல் அழுத்தத்தின் காரணமாக வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருக்கிற ஷேக் ஹசீனா அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார். இராணுவத்தினுடைய தளபதி வாக்கர் முழு பொறுப்பை, இடைக்கால அரசுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். வங்கதேசம் என்பது இந்தியாவினுடைய மேற்கு வங்க மாநிலத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கிறது. சற்றேறக்குறைய இந்திய எல்லையிலே 4000 கிலோமீட்டர் தூரம் வங்கதேசம் இந்தியாவினுடைய எல்லை பகுதியாக இருக்கிறது. அங்கு ஏற்பட்டிருக்கிற உள்நாட்டு போராட்டங்கள், வன்முறைகள் காரணமாக இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை ஒரு ஹை அலர்ட் கொடுத்திருக்கிறது. உயர் எச்சரிக்கை அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படை அனைத்து வீரர்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக போராட்டங்களானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வங்கதேசத்தினுடைய தந்தை என்று முஜிபுர் ரஹ்மான் அழைக்கப்படுகிறார். ஷேக் ஹசீனாவுடைய தந்தை, அவருடைய சிலை அங்கு பல்வேறு பகுதியில் இருக்கிறது. அவருடைய முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை கூட சேதப்படுத்துகின்ற காட்சிகளையும், போராட்டக்காரர்கள் சேதப்படுத்துகிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இடஒதுக்கீடு என்பது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இன்னும் மிகையாக கொடுக்கப்பட்டால் மற்றொரு எல்லோருக்குமான வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. இந்த இடஒதுக்கீட்டு கொடுப்பதிலும் சரியான முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்து தான் மாணவர் அமைப்புகள் போராட்டத்தை தொடங்கினார்கள். சற்று ஓய்ந்திருந்த சூழலில் ஏற்கனவே முதல் கட்ட போராட்டம் நடைபெற்ற பொழுது 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்தார்கள். இரண்டாவது கட்ட போராட்டம் சில நாட்களுக்கு முன்பு தொடங்கிய பொழுது 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிற நிலையிலே மாணவர்களோடு பேச்சுவார்த்தை எல்லாம் அரசு நடத்தியது. ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் பலனளிக்காத நிலையிலே வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவிலிருந்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார். விமானத்தில் புறப்பட்டு வங்கதேசத்தினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவிலே திரிபுராவிலே தற்பொழுது அவர் தரையிறங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இங்கிருந்து வேறு இந்தியாவுக்குள்ளே பாதுகாப்பாக அல்லது இந்தியாவிலிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பாக அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கின்ற சூழலிலே மிக அருகில் இருக்கிற ஒரு நட்பு நாடாக இருக்கிற வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு உள்நாட்டு வன்முறை, போராட்டங்கள், கலவரம் என்பது இந்தியாவிலும் அருகில் இருக்கிற ஒரு நாடாக, எல்லை பகுதியை பெருமளவில் பகிர்ந்து கொள்கிற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது இந்திய அளவிலும் இரு நாடுகளுக்கான உறவு ரீதியிலும் இந்தியா இதிலே ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு உள்நாட்டு போர் ஏற்பட்டிருந்தாலும் கூட அங்கு அதை அமைதி திரும்புவதற்காக இந்தியாவின் உதவியும் வங்கதேசம் அதிகாரப்பூர்வமாக நாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிற சூழலே தற்பொழுது மாணவர்களுடைய போராட்டம் உச்சத்தை அடைந்து தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு இடங்களிலே மோதல்கள், அவாமி லீக் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு மற்றும் அந்த கட்சியினரோடும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிற மாணவர் அமைப்பு, அதாவது பாகுபாட்டிற்கு எதிரான மாணவர் கூட்டமைப்பு என்று மாணவர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர் கூட்டமைப்பு தான் தொடர்ச்சியாக அங்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் தற்பொழுது ஒரு அரசியல் நெருக்கடியும் ஏற்பட்டு ஒரு அரசியல் மாற்றத்திற்கும் அரசு மாற்றத்திற்கும் அங்கு வழிவகுத்திருக்கிறது. பிரதமராக இருப்பவர் அங்கிருந்து தஞ்சமடைந்து அருகில் இருக்கிற இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். இராணுவத்தினுடைய தளபதி வாக்கர் இடைக்கால அரசை பொறுப்பேற்றுக்கொள்வோம், மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம், இந்த பிரச்சனைக்கு விவகாரத்திற்கு உரிய தீர்வை காண்போம், மாணவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், தேசத்தினுடைய ஒற்றுமை வளர்ச்சிக்கு அமைதியை நிலைநாட்டுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி போராட்டக்காரர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிற சூழலே நாட்டினுடைய பிரதமர் இங்கு இந்தியாவிற்கு தஞ்சமடைந்திருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள், இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதாலும் அடுத்தடுத்த
தொகுப்புகளில் பார்க்கலாம் மோகன்ராஜ். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஸ்வரன். இக்கட்டான சூழலில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று வங்கதேச ராணுவ தளபதி பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். டாக்கா அரண்மனையில் இருந்து ஷேக் ஹசீனா வெளியேறியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான பிரச்சனை வெடித்து, குறிப்பாக அந்த 30% இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். அந்த போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்தியா வங்கதேச எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்க ராணுவம் துணை நிற்கும் என வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்.